இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஜீவன் சுகம் வேலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மனேசா சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியா கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மனேசா. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 40 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பே நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு நாம் வந்துவிட்டோம். சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கர்த்தர் கொடுத்திருப்பார், அதற்கான பிரதிபலனை கொடுத்திருப்பார், அல்லது அதற்கான வேற்று வழியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார், பாதுகாத்திருப்பார். ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் கூட இருந்து நடத்தி நன்மை நிச்சயமாக நாம் பெற்றிருப்போம். நன்மை பெறாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒண்ணுமே செய்யல, இந்த மாசம் நான் இது நடக்கும் அது நடக்கும் எதிர்பார்த்த எதுவுமே இல்லைன்னு சொன்னா கூட 31 நாட்கள் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரு. அவரை அதை நினைச்சு நம்ம நன்றி சொல்றோமா? மறந்து விடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மை பெற்றால் அந்த நேரத்தில் அடுத்த நன்மையை நாம் கேட்க ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். அதுதான் அப்படி அல்ல. வேதத்தில் பார்க்கும் பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். ராஜாவின் கோபத்திற்கு ஆளாகி சொப்பனம் காண்கிறான். யோசேப்பும் இந்த சிறையில் இருக்கிறான். யோசேப்பு அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். இந்த 3 நாள்ல நீ பழையபடி உன் பொசிஷனுக்கு போயிருவான்னு சொல்லும்போது, அதோடு மட்டுமல்ல, நீ அங்க போய் ராஜா கிட்ட போய் உட்கார்ந்த உடனே என்ன கொஞ்சம் நினைச்சுக்கப்பா, என்ன இந்த இடத்துல இருந்து இந்த சிறையிலிருந்து விடுதலை பண்ணுப்பான்னு தான் சொல்லி அனுப்புறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். மனிதர்கள் அப்படித்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். சொன்னதை செய்வார், ஆனால் ஏற்ற காலத்திலே, குறித்த காலத்திலே, குறித்த நேரத்தில் செய்வார். அநேக நேரம் நம்ம அதை அறியாமல் இருக்கிறபடினால் சோர்ந்து போய் விடுகிறோம். தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அதனாலதான் மறக்காத தேவனை நாம் மறந்து விடாமல் இந்த மாத கடைசியில திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாகவே ஒவ்வொரு காரியங்களுக்கும் முடிவில்லாதுக்கெல்லாம் முடிவை கொடுப்பார். எத்தனை நாட்கள் ஏன் இந்த பிரச்சனை இப்படியேதான் இருக்குமா? இந்த மாசமாவது ஏதாவது ஒரு வழி திறக்கும், ஏதாவது ஒரு நன்மை உண்டாக, ஒரு நல்ல செய்தி கேட்பேன், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் எதிர்பார்த்து ஒரு நடக்கலையா? சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக தேவன் நமக்கென்று வைத்ததை நீ கொடுப்பார். காலதாமதமோ மற்ற காரியங்களோ சூழ்நிலை விரோதமா இருக்கிறதை பார்த்தால் சோர்ந்து விடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு ஸ்தாபகத்தினுடைய முக்கியமான நபர், அதனுடைய ஸ்தாபகர் சிக்காகிறார். மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. ஒரு பெரிய ஆபரேஷன். இப்ப அவருக்கு பிளட் தேவைப்படுது. அங்கே பணியாற்றுகிற ஒரு கடைநிலை ஊழியர் பிளட் கொடுக்கிறாரு. இவரும் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டார். திருப்பி தன்னுடைய பணியை தொடர்றாரு. அவரும் இருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு கடைநிலை ஊழியர் அந்த வேலையை விட்டுட்டு தனியாக ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஊழியம் செய்ய புறப்பட்டு போறார். ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்து நல்லா ஆண்டவர் நடத்துறாரு. அவர் வீட்டுல இருந்து அங்கங்க போய் சுவிசேஷ ஊழியத்தை செய் கடைசியில் ஒரு பாஸ்டர் ஆயிட்டாரு. பாஸ்டர் ஆன உடனே ஒரு சபையை கட்டினா நலமா இருக்குமேன்னு சொல்லி அவர் யோசித்து பண்ணும்போது யாரிடமே ஒரு உதவி கேட்கல, ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் திடீரென்று இவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. எங்க இருந்து சொன்னால் தான் பணியாற்றின அந்த ஸ்தாபனத்தில் இருந்து அங்கு போகிறார். அங்க போனோன்னு என்னன்னு சொல்லி கேட்டா, எப்பா நான் ரொம்ப நாள் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு நான் சீரியஸா இருக்கும்போது உன்னுடைய ரத்தம் எனக்கு தானம் பண்ணான்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க. அதை நான் மறந்துடல, அதுக்கு பிரதிபலன் ஏதாவது செய்ய மனசுல பட்டுட்டே இருக்குது. நான் உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா அவர் ஒண்ணுமே சொல்லல. அது எனக்கு அந்த நாள்ல எவ்வளவு பேர் பிளட் கொடுக்கறாங்க, அதே மாதிரி அப்படிதான் இந்த பிரதிபலன் நான் எதிர்பார்த்து கொடுக்கவில்லையே. இல்ல இருந்தாலும் அடுத்தால அதோடு மட்டுமல்ல, அவர் விசாரிச்சு அவன் என்ன செய்கிறான் விசாரிக்கும் ஊழியம் செய்கிறான். சரிப்பா நான் உனக்கு செய்வேன், ஆனா நீ அதை நோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். நடந்தது என்ன? ஒரு டீமை ரெடி பண்ணி அவர் வேண்டியபடி அந்த இடத்துல, விரும்பின இடத்துல ஒரு பெரிய சபையை கட்டி கொடுத்து விட்டார். யோசித்து பாருங்க. மறக்கவில்லை. மறந்து விடுகிற மனிதர்களும் இருக்கிறார். அதே நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் ஏற்ற நேரத்துல அந்த உதவியை பெற்ற அந்த பெரிய ஆள் மூலமாகவே உதவி செய்கிறவர்களாய் மாற்றி விடுகிறார். ஆனா நாம் எப்படி மற்றவர்கள் அதே மாதிரி உதவி செய்கிறோமா? நன்மை செய்தவரிடம் பெற்றுக்கொண்டதற்காக அதை மறக்காம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? அதையும் தாண்டி ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இதுவரை உயிரோடு இந்த மாதம் ஃபுல்லா காத்திருக்கிறார அந்த ஆண்டவரை மறக்காமல் நன்றி ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் காத்து கடைசி நாளில் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் இருக்கிறதா? சொல்லுவோம் என்று சொன்னால்
நம்மை மறவாத தேவன் மனதார நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், சந்தோஷப்படுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்கு அண்டியோடு துதி. மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்துட்டப்பா. இப்போதான் அந்த மாதம் வந்தது போல இருந்தது, முடியுது. அடுத்த மாதத்துக்கு நாளைக்கு போறோம். ஆனாலும் நீர் மாறாதவராய், மறவாதவராய், துணையாய், நிழலாய், போதுமானவராய், முன் செல்கிறவராய், பின்பாகங்களை பாதுகாக்கிறவராய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை எதிர்பார்த்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கலன்னு சொல்லி துக்கத்தோடு யாராவது இருக்கலாம்ப்பா. அந்த துக்கங்களை மாற்றி நிச்சயமாகவே முடிவு கொடுக்கிற தேவன், நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் துணை நின்று நம்பிக்கை வீணாகாமல் பாதுகாக்கிற தேவன், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி கொடுக்கிறவர். வருகிற நாட்கள் அதை செய்தருளுங்க. அதோடு மட்டுமல்ல, நன்றியுள்ள இறுதி உள்ளவர்களாய் நாங்கள் என்றென்றைக்கும் உம்மை மறவாமல் உண்மையே நினைத்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி உயர்த்தி செய்த நன்மைகளுக்காக துதிக்க கிருபை பாராட்டம். தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த நாள் முழுவதும் பிரசன்னமும் கிருபை இருக்கட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பான பாத்திரக்காரன் தலைவன் யோசிப்ப மறந்துட்டான், நான் தேவன் மறக்கல. அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை மனிதர்கள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார், தொடர்ந்து நடத்துவார். நாம் ஆண்டவரை மறந்துவிடக் கூடாது. நன்றி செலுத்தி இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்